அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் அந்த முருகனின் அருளால் இனிய நாளாகட்டும். இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற ஐப்பசி மாதத்துல விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் எப்படி அமைய போது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துன்னே சொல்லலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். அதிக புத்தி கூர்மையோடு சமூக பற்று கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வீண் விரயங்கள், தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் பண வரவிற்கு இனி குறைவு இருக்காதுங்க. வரப்போகின்ற ஐப்பசி மாதத்துல பண விஷயத்துல மட்டும் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது, முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்திடுங்க. குடும்பத்துல இனி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலுமே அனைவரையும் அனுசரித்து செல்வதின் ஒற்றுமை குறையாது. பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலுமே வரவுக்கு மீறிய செலவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க. மன முயற்சிகள சில தடைகளுக்கு பின் நற்பலன்தான் உண்டாகும். திருமண காரியங்கள் தடைப்படுங்க. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். பல பெரிய மனிதர்களுடைய நட்பு இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய பொருட்சேர்க்கைகளுக்கு ஆடை ஆபரணமும் வந்து சேரும். தொழில் வியாபாரம் செய்பவங்க பெரிய முதலீடுகளை செய்ய நினைக்கும் காரியங்களை சற்று கவனத்தோடு செயல்படுங்க. எதிர்பார்க்கும் லாபங்களை பெற இயலாது. தொழிலாளர்களுக்கு சம்பள பாக்கிகள் உண்டாவதால அவர்களால் வீண் பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடும். உத்தியோகத்தர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் தாமதப்பட்டாலுமே கௌரவமான பதவிகளை நீங்க பெறலாங்க. உயர் அதிகாரியுடைய ஆதரவு, உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்க வேலைப்பளுவை குறைக்க உதவியாக இருக்கும். பெண்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடிந்துடுங்க. உடல் ஆரோக்கியத்துல சோர்வு, தூக்கமின்மை, மன உளைச்சல்கள் ஏற்படாது. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. பண வரவுகளை தடைகள் உண்டாக்கக்கூடிய காலம் என்பதால வீண் செலவுகளை குறைத்துக்கோங்க. பிறருக்கு கொடுக்கும் பணத்தையும் எளிதில் வசூலிக்க முடியாத நிலைகள் ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வம், செல்வாக்குன்னு பெயர், புகழ் உயரக்கூடிய காலமாக அமையும். கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டிடும். வெளியூர், வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வீங்க. உடனிருப்பவர்களால சில பிரச்சனைகளை சந்திக்க கூடும். எதிலுமே கவனமாக இருங்க. கலைத்துறையில இருப்பவங்களுக்கு தொழில் ரீதியான போட்டிகள் ஏற்பட்டாலும் புதிய வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. வரவேண்டிய பண பாக்கிகள் அனைத்தும் இடுபறி நிலையிலே இருந்து வரும். இடைவிடாத உழைப்பால் உடல்நிலையில சோர்வு உங்களுக்கு உண்டாகும். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடுங்க. முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்தல் கவனம் செலுத்தி படித்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்களை பெறலாம். விளையாட்டு போட்டிகளை பல பரிசுகளை தட்டி செல்வீங்க. கல்விக்காக நீங்க அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சில தடைக்கு பின்தாங்க உங்களிடம் வந்து சேரும். இந்த மாதத்துல தொழில் புதிய திருப்பங்களை காண்பீங்க. வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு கிடைத்திடும். சமுதாயத்துல உயர்ந்தவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதால மறைமுகமான போட்டிகளால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உடல்ல ஏற்படக்கூடிய சிறிய உபாதைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டீங்கன்னா மருத்துவ செலவுகள் குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை போன்ற விஷயங்களை நல்ல பலனை பெறுவீங்க. நண்பர்கள், கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுரைகளை, ஆலோசனைகளை நீங்க வழங்கலாம். கவலை கொள்ள வேண்டாம். கடன் தொல்லைகள் குறைவதால உங்களின் மனதில் தைரியம் பிறந்திடுங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களிடம் கவனமாக பழகுங்க. பூர்வீக சொத்துல இருந்து வந்த இழுபறியான நிலை இனி மாறும். சகோதர சகோதரிகளிடம் உங்க கருத்து வேறுபாடுகள் கலைந்து குடும்ப ஒற்றுமையை நீங்க பேணி காப்பீங்க. உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா விரும்பிய இடமாற்றம் பெறலாம். நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகனை வணங்க எதிர்ப்புகள் நீங்கிடுங்க. கஷ்டங்கள் குறைய தொடங்கும். கிரக நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல சனின்னு, ராகு அஷ்டமஸ்தானத்துல குரு, தொழில்ஸ்தானத்துல சுக்கிரன், கேது லாபஸ்தானத்துல சூரியன்னு, விரயஸ்தானத்துல செவ்வாய், புதன் கிரக நிலைகள் அமைந்திருக்கு.
இந்த மாதத்துல புதிய நண்பர்களுடைய நட்பு ஏற்படுங்க. உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கிடும். சில்லறை பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதா இருக்கும். பணம் இருந்து உரிய நேரத்துல கைக்கு கிடைக்காம தாமதமாக வரலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய ஆடைகள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாம். வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கலாங்க. மனதில் வியாபாரம் பற்றிய கவலை உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வேலை பளு இனி அதிகரிக்கும். அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்தோடு செய்வதுதான் நல்லது. குடும்பத்துல நிம்மதி குறைய படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம். நண்பர்கள் உறவினரிடம் கவனமாக பேசி பழகுவதுதான் நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்னாடி தீர ஆலோசனை பெறுவது நல்லது. கலைத்துறையில இருப்பவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ நிலமாகக்கூடிய பணியோ நீங்க மேற்கொள்ளலாம். மிக நல்ல பலன்களை தடையில்லாம அனுபவிப்பீங்க. திட்டமிட்ட சில காரியங்கள் சிறப்பாக முடிய போகுது. வரவுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைத்திடும். உத்தியோகம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் மேல் அதிகாரிகள் ஏற்று நடப்பாங்க. வருமானத்துக்கு எந்த குறைவும் இனி இருக்காது. உடன் பணிபுரிவோரிடம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை நீங்க சந்திக்கலாம். சொந்த தொழில் புரிந்தீங்கன்னா சிறிது சீரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதா இருக்கும். மாதம் பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மையால ஆதாயம் உண்டாகிடுங்க. தைரியம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். எல்லா விதத்திலும் நன்மையை தான் தரும். சகோதரர்களால் நன்மைகள் உண்டாக போகுது. காரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படுங்க. பணவரத்து கூடுதலாக இருக்கும். எதிர்ப்பாளரோடு பழங்கும்போது கவனமாக இருங்க. எதிர்ப்புகள் குறைய தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கீழ்நிலையில உள்ளவங்களால் லாபத்தை பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதையுமே செய்து முடிப்பதில் துணிச்சல் உங்களுக்குள்ள உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைத்திருங்க. எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கிடும். பெண்களுக்கு எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயமும் அடைவீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எதிர்ப்புகள் குறைய தொடங்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு பணவரத்து நல்லதாக இருக்கும். மாணவர்களுக்கு பழங்களை படிப்பதில் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க. எதிர்ப்புகள் அகலும். நீங்கள் எதிலும் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. ஏதாவது ஒரு கவலை மனதில் இருக்கலாம். வாகனங்களை செல்லும்போது மட்டும் கவனமாக இருங்க. மற்றவர்கள் விவகாரங்களை தலையிடுவதையும் தவிர்த்திடுங்க. பணவரத்து தாமதமாக தான் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பாடுபட வேண்டியதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா எதிலுமே எடுத்து கவல்தன்னு செயல்படாமல் ஆலோசித்து செயல்படுவது வெற்றிக்கு உதவுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பக்குவமாக செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். பிள்ளைகள் மூலம் நன்மையை பெறுவீங்க. எந்த வேலையில் எடுத்தாலும் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்த்திடுங்க. நீங்கள் தொடர்ந்து பைரவரை தீபம் ஏற்றி வர வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். தடை நீங்க காரிய வெற்றி அடைந்திடுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மேன்மை அடைய நினைச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபமேற்றி வழிபட்டு வருவது வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை உண்டாக்கிடும். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இல்லைனா செந்தூரம் சாற்றி வழிபடுவது உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற துரதிருஷ்டத்தையும் தோஷங்களையும் போக்கும் ஒரு சிறந்த பரிகாரமாகவும் அமையுங்க. உங்களுடைய வீட்டில் இல்லைன்னா கோவில்களில் இருக்கக்கூடிய எறும்பு எறும்புகளுக்கு வெள்ளம் கலந்த அரிசி மாவு உணவாக கொடுப்பதும் ரொம்ப நல்லதுங்க. துறவி யாசகர்களுக்கு ரொட்டி இனிப்பு உணவுகளை தானமாக அளிப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினை பாதிப்புகளை நீக்கணும். வயதுல மூத்தவங்களுக்கு மரியாதை அளிப்பதும் அவர்களுடைய ஆசைகளை பெறுவதும் உங்களுக்கு அளவில்லாத நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாள்ல அரச மரத்தை வலமிருந்து வணங்குவது பலனை ஏற்படுத்தி தரும். இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினர்களுக்கு வருகின்ற ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட பலன் அமைய போது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். விருச்சிக ராசிக்காரர்கள் தொடர்ந்து நீங்க முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் முருகனுடைய மந்திரமான ஓம் சரவண பவாய எனும் மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து வருவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரிய தடையை நீங்க செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.